அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா திருச்சியிலேருந்து வந்திருக்கிறாங்க நம்ம சப்ஸ்கிரைபர், நம்ம ஃபேமிலி மெம்பர். இந்த Xylo வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து கலர் மாற்ற போகிறோம். இந்த வண்டி என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி வந்து வீடியோங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் டிண்ட் இருக்குது. இந்த இடத்துல ஒரு நல்ல டிண்ட்டு பெருசாகவே இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள் ஸ்க்ராச்சஸ்ஸு, இந்த ஸ்க்ராச்சஸ் எல்லாம் ரெடி பண்ணணும். பம்பர் சீட்டிங் பண்ணணும், ஹெட்லைட் க்ளீன் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் ஹெட்லைட் க்ளீன் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி வந்து கொஞ்சம் வெடிப்புட்டுருச்சுன்னா மட்டும்தான் ஹெட்லைட் மாற்றுற மாதிரி வரும். அநேகமாக கொஞ்சம் வெடிப்பு நிறைய இருக்குதுங்க. அதனால் இந்த ஹெட்லைட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மாற்றுற மாதிரி தான் வரும். அடுத்து வைப்பர் பிளேட்ஸ் மாற்றிடலாம். ஃபோக் லேம்ப் கப்பு நல்லா தான் இருக்குது, பார்க்கலாம். ஃபோக் லேம்ப் அவைலபிளாக இருந்ததுன்னா ஃபோக் லேம்ப் மாற்றிடலாம். பானட்டில் இங்கே கொஞ்சம் டிண்ட்டு, இந்த இடத்துல ஸ்க்ராச்சஸ், இந்த பக்கம் ஃபுல்லாகவே ஃபுல் பெயிண்ட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் அப்படியே ரஸ்ட்டு துரு எப்படி ஏறிக்குதுன்னு சொல்லி. அப்படியே துருங்க உப்பு தண்ணியில் மேக்ஸிமம் கழுவுறனால தான் இந்த மாதிரி வருதுங்க. அதனால் இந்த துரு எங்கெங்கே துரு பிடிச்சிருக்குதோ, எங்கெங்கே பேட்ச் ஒர்க் இருக்குதோ எல்லாமே ரெடி பண்ணிடலாம். நம்பர் பிளேட் மாற்றிடலாம். அடுத்து பேக் பம்பர் பார்த்திங்கன்னா சீட்டிங் இல்லாமல் இருக்குது, இதுன்னு பேக் பம்பர் சீட்டிங் பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கேயும் பொரிச்சல் வந்துருச்சுங்க. ஃப்ரண்ட் டோர்லேயும் பொரிச்சல் வந்துருச்சு, ஃப்ரண்ட்டு டோர்லேயும் பொரிச்சல் வந்துருச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே பீஸே போடணும். நல்லாவே ஓட்டையாகி போச்சுங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கீழே ரன்னிங் போர்ட தண்ணி நின்று ஓட்டையே ஆகி போச்சு. அப்படியே உள்ளே பார்த்திங்கன்னா வந்து சீட் கவர்ஸ் மாற்றிடலாங்க. ஃபுல் மேட்லாம் ரொம்ப பழசாயிருச்சு. நூடுல்ஸ் மேட்டு, அந்த ஆண்ட்ராய்டு செட்டு மட்டும் இன்னும் அவரை கேட்கலிங்க. ஏசி ப்ளோயர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடஞ்சிருக்குது. இந்த ஏசி ப்ளோயர்ஸ் மாற்றணும். இந்த பீஸ்லாம் கிடைக்குமான்னு தெரியல, இனி வேறு ட்ரை பண்ணணும். இனிமேல் தான் சரி, இப்போ தான் வண்டி வந்திருக்குது. அதனால் வந்து ஒவ்வொரு வேலையாக முடிஞ்ச வரைக்கும் இந்த வண்டியில் என்னெல்லாம் புதுசு பண்ண முடியுமோ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஆண்ட்ராய்டு செட்டு மட்டும் இன்னும் அவரை கேட்கல, அது மட்டும் நம்ம கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஐடியா சொல்லியிருக்கிறோம், மாட்டினா நல்லா இருக்குங்கன்னு. அதனால் ஆண்ட்ராய்டு செட் மட்டும் சொல்லிட்டுருக்காரு. முடிஞ்சு அதையும் மாற்றி விட்டுருவோம். ஆண்ட்ராய்டு செட்டு, ஸ்டேரிங் கிரிப் கவருங்க, இதெல்லாம் முன்னாடியே நீங்கள் பார்த்துங்க எப்படி இருக்குதுன்னு வண்டி. அதனால தான் உங்களுக்கு இந்த வண்டி வேலைகள் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நான் காமிச்சிட்ருக்கிறேன். சீட் கவர்ஸ் எல்லாம் ரொம்ப ஓல்டுங்க, ரொம்ப பழசு. அதுவும் இல்லாமல் ஹீட்டு பாருங்கள், தொடவே முடியல, அவ்வளோ சூடு சீட்ஸு. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் போடும்போது எல்லாமே சொல்லுவாங்க, ப்யூர் லெதர்னு கூட நம்ம போடாட்டியும் பரவாயில்லைங்க. அட்லீஸ்ட் வந்து நீங்கள் லெதர் சீட் போடும்போது வந்து கொஞ்சம் ப்ரீமியம் குவாலிட்டியான ஒரு ரெக்ஸின், அதுலேயே வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிற ப்ரீமியம் குவாலிட்டி போட்டிங்கன்னா கொஞ்சம் சூடு வராமல் இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் அந்த மாதிரி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம இனி ஒவ்வொரு வேலையாக என்னெல்லாம் செய்கிறோம், டிங்கரிங் ஒர்க்கு, பெயிண்டிங் ஒர்க்கு, அப்படியே ஒவ்வொரு ஒர்க்காக என்னென்ன செய்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். கலர் சேஞ்சிங் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் தான் சொல்லணும். நான் உங்களுக்கு அப்படியே வீடியோ உங்களுக்கு ஒவ்வொரு ப்ராசஸாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன், அப்படியே பாருங்கள். ஓகே, இப்போ வண்டி விட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் 10 டேஸ் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் தான் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். கொஞ்சம் வண்டிகள் பிஸி, ஒர்க் பிஸி, வேலைகள் நிறைய வந்துருச்சு. அதனால் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ வந்து வண்டியினுடைய ஃபிட்டிங்ஸ் கழட்ட போகிறோம். ஹெட்லைட்டு, டெயில் லைட்ஸு, இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபிட்டிங்கை வந்து இப்போ நம்ம கழட்டிகிட்ருக்குறோம். இப்போ டிங்கர் கழட்டிகிட்ருக்குறாங்க, நீங்கள் பார்க்குறீங்க. ஃப்ரண்ட் பம்பரு, இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபிட்டிங்ஸையும் நீங்கள் கழட்டணுங்க. 4 டோரை கழட்டணும். இந்த மாதிரி எல்லாமே கழட்டி, ஏன்னா டோட்டலாக ரீபெயிண்ட் இல்லைங்க. நம்ம வந்து இந்த கலர் டு எஸ், நீங்கள் அடுத்து கலர் பார்க்க போகிறீங்க. ஆல்ரெடி நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. எஸ், மெரூன் கலர். அதனால் வந்து நம்ம ரீபெயிண்ட் காட்டி ஃபுல் ஃபிட்டிங்ஸ் இப்போ கழட்டிகிட்ருக்குறோம். இன்க்ளூடிங் சைடு மிரர் A to Z. அடுத்து கண்ணாடி மாற்ற போகிறோம். அது வின்சில் கிளாஸ் கடைசியாக தான் நாங்கள் மாற்ற போகிறோம். இப்போ வந்து எந்தெந்த இடத்துல அந்த சின்ன சின்ன டிண்ட் இருக்கோ அந்த இடத்துல எல்லாமே லைட்டாக தட்டி விட்டு எல்லாமே நம்ம டிங்கரை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாரு ஒர்க்கு. தேய்ச்சிவிட்டு அங்கே தெரியுதுங்களா, டோரில் ஒரு சின்ன குத்து, அந்த மாதிரி சின்ன சின்ன குத்து எல்லாத்தையுமே அதெல்லாம் முடிச்சுட்டு எல்லா டிங்கர் பேஸ்ட் போட்டாச்சுங்க. அடுத்தது டிங்கர் பேஸ்ட்டு போட்டு முடிஞ்சு அடுத்தது நீ இப்போ பெயிண்டிங் ப்ரைமர் பேஸ்ட்டு போட்டிருக்குது. இனி அப்படியே உங்களுக்கு நான் ஒன்றொன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அப்படியே பாருங்கள்.
ஓகேங்க. ஜைலோவுடைய டிங்கரிங் ஒர்க் நடந்துகிட்டு இருக்குது பாருங்கள். இதான் நம்ம டிங்கர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. டிங்கரு இல்லை நைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு பாருங்கள். ஃபுல் நைஸ். இந்த பக்கமெல்லாம் நைஸ் பண்ணியிருக்குது. இன்னும் தேய்ச்சி பார்த்து கையில் எந்தெந்த இடத்துல குறைகள் இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு இடமா ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறார் பாருங்க. இதெல்லாம் பார்த்தா ஒவ்வொரு டென்ட்டாக செக் பண்ணி அப்படியே பட்டி போட்டு வச்சுருக்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படியே நீ வந்து மிஷினில் வந்து ஃபிங்கரிங் ஒன்று ஒன்றா நைஸ் பண்ணி தேய்ச்சிட்ருக்குறாங்க. இதான் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் எல்லா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் கழட்டி வச்சு சரி அப்படியே பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து ஒவ்வொரு விஷயமா காமிக்கிறேங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பாக என்னென்ன வேலை செய்கிறாங்கன்னு ஒவ்வொரு ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஜைலோ பார்த்திங்கன்னா ஃபுல் டிங்கரிங் ஒர்க் முடிஞ்சது. அடுத்தது நீ பெயிண்டிங்கோட பட்டியெல்லாம் போடணும். டிங்கர் பட்டியெல்லாம் போட்டு எல்லாம் நைஸ் பண்ணியாச்சு. இன்னும் இங்கெல்லாம் வேலை செய்யணுங்க. டிங்கர் வேலை பாக்கி இருக்குது, வேலை செய்யணும். சரி அப்படியே உங்களுக்கு சுற்றி காமிச்சிடலாம். மெரூன் கலர் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக அவர் வந்து ப்ளூ கலர் வேண்டான்ட்டாருங்க. மெரூன் கலர் பண்ண போகிறோம். சரி நான் அடுத்தது பெயிண்ட் அடிக்கிறேங்க. பெயிண்டர் பட்டியெல்லாம் போட்டோம். உங்களுக்கு அடுத்தது அப்படியே காமிக்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜைலோ வந்து பேஸ் கோட் அடிச்சிருக்குது. அந்த கலர் மாத்திரக்கு வந்து பேஸ் கோட் வந்து ரெட்டு மாதிரி அடிக்கணும். ஏன்னா வண்டி வந்து நம்ம மெரூன் மாத்திரம் இல்லைங்க. அதனால் வந்து பேஸ் கோட் அடித்து ஸ்பாட் பட்டி பார்த்துட்ருக்குது. எங்கேயாவது குறைகள் இருக்கா அப்படி என்ன ஏதுன்னு சொல்லி எல்லாம் பார்த்துட்ருக்குது. இந்த டோரெல்லாம் அடித்து வச்சுருக்குது பாருங்கள். டோரு எல்லாம் அடித்து வச்சாச்சு. நாளைக்கு பெயிண்டிங் அடிச்சிடும். அதுக்குள்ளே இன்றைக்கி எல்லாம் பார்த்து வச்சுருக்காங்க. உங்களுக்கு நான் பெயிண்ட் அடிக்கிறது அப்படியே உங்களுக்கு நான் காமிக்கிறேங்க. மறுபடியும் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். வண்டியே அடையாளம் மாறி போச்சு. சரி அடிக்கிட்டு நான் உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுங்க. ப்ரைமர் அடித்து ஸ்பாட் பட்டி பார்த்து எல்லா ஒர்க்கும் முடியும் போது கிட்டத்தட்ட 1 மாதம் 1.5 மாதம் ஆகி போச்சு. ஏன்னா எல்லாமே ஒர்க்கு வந்து ஸ்லோவாக ரெடி ஆகிட்டுருக்குது. ஸ்லோ ப்ராசஸ். அதுக்கப்புறம் அப்புறம் எங்கள் ஆளுக டிங்கரு பெயிண்டரு எல்லாம் மாற்றி லீவ் போட்டுக்கிறாங்க. அப்படியே ஸ்லோ ப்ராசஸ் ரெடி ஆகி இப்போ தான் பெயிண்டிங் செக்ஷன் வந்திருக்குதுங்க. இதுதான் 2வது மாதம், 2nd மந்தில் இப்போ வந்து நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டாப்பு பெயிண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இந்த கலரை விட இந்த மெரூன் கலர் வந்து செம்ம சூப்பராக இருக்குங்க கலர். இந்த வண்டி இன்னும் பாலிஷ் போட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படியே சும்மா முகம் தெரியும். தகன்னு இருக்குங்க. அப்படி ஒரு கலர் போங்க மெரூன் கலர். நான் உங்கள்கிட்ட முதலே சொல்லியிருப்பேன் அந்த ஆடி பாலிஷ் போடுற வீடியோலேயே, இந்த மாதிரி டார்க் கலரில் நம்ம பெயிண்ட் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் கலரு அப்படின்னு சொல்லி. இது வந்து டோரில் தனியாக அடித்து வச்சுருக்குது பாருங்கள். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அப்படியே சும்மா அந்த கதவோட நிலவெல்லாம் சூப்பராக தெரியுதுங்களா? எஸ் அருமையாக இருக்கும். இன்னும் பாருங்கள் பாலிஷ் போட்டு நம்ம கடைசி ஃபைனல் ஃபினிஷை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஜைலோ பார்த்தீங்கன்னா ஃபுல் பெயிண்ட் அடித்து வந்தாச்சு. இன்னும் பாலிஷ் எல்லாம் போடலிங்க. ஃபுல் பெயிண்ட் அடித்து வந்திருக்குது. இனிமேல் தான் மற்ற வேலையெல்லாம் செய்யணும். இன்னும் ஏகப்பட்ட வேலைகள் பெண்டிங் இருக்குது. சரி பெயிண்ட் அடித்து வந்தோன்னே உங்கள்கிட்ட ஒரு ரவுண்டு காமிக்கலாமே அப்படின்னு அடித்து வந்தோடனே நான் அவருக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சேன். இந்த மாதிரி சென்டர் போஸ்ட் பிளாக் பண்ணியிருக்கிறேனுங்க அப்படின்னு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சார். ப்ரீஸாவோட ஃபோட்டோ. அவர் வந்து ஃபுல்லாகவே வண்டிக்கு மேலே பிளாக் பண்ணிடலாம், இதுக்கு மேலே அப்படியே பிளாக் பண்ணிடலாம். இது டாப்பு, ஏ பில்லர், பி பில்லர், சி பில்லர், இது பேக்கு எல்லாமே பிளாக் பண்ணிடலாம் அப்படின்ட்டார் திடீர்னு. சரி அதனால் திருப்பி வந்து இப்போ நான் பிளாக் பண்ணுறக்காக
திருப்பி நான் பெயிண்டிங் செக்ஷன் கொண்டு போகிறேன். சரி, பிளாக் பண்ணட்டுங்க. பிளாக் பண்ணி முடிச்சுட்டு வரட்டும். அதுக்கப்புறம் மறுபடியும் உங்களுக்கு நான் மற்ற வேலை செய்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுறேங்க. இந்த சீட் கவர் போடுறது, மேட்டு போடுறது, இதெல்லாமே வந்து மறுபடியும் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் நான் உங்களுக்கு. ஓகேங்க. இஎம்எஃப் இந்த ஜைலோ பார்த்தீங்கன்னா பாலிஷ் ஓட்டுறதுக்கு ஆரம்பித்தாச்சு, இன்டீரியர் க்ளீன் பண்ண ஆரம்பித்தாச்சு, எல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். அதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்குது. பேப்பர் ஒர்க் முடிஞ்சது, க்ளீனிங் ஒர்க் நடந்துகிட்ருக்குது. ஆல் க்ளீனிங் ஒர்க். பாருங்க டோர் பேட்டில் எவ்வளோ அழுக்குன்னு. எங்கள் அப்பா ஹோல் சரியில் எவ்வளோ அழுக்குன்னு பாருங்க. இதெல்லாம் நீ க்ளீன் பண்ணோன்னு அதுக்குள்ளே ஃபஸ்ட் ஓட்டருக்கு ஆரம்பித்தாச்சு. பேப்பர் முடிஞ்சு காமிக்கிற பாருங்க ஃபஸ்ட் எப்படி இருக்குதுன்னு. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு. இது பாதி ஓட்டுனது, பாதி ஓட்டாதது. என்ன சைனிங், முகம் தெரியுது, நம்ம அப்படியே தெரிகிறோம். சரி, ஃபுல்லாக ஓட்டுங்க, ஓட்டி முடியட்டும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேங்க. டிஎம்எஃப் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜைலோ வந்து முடிஞ்சதுங்க. நம்ம சென்னைக்காரோடைய ஜைலோ. இது வரைக்கும் உங்களுக்கு நான் சென்னைக்கார் யாருன்னு சொல்லலை. இப்போ தான் உங்களுக்கு நான் முதல் முறையாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். நம்ம சென்னைக்கார ஜெயிலோ பார்த்திங்கன்னா மிஸ்டர் தேவராஜன் சார். அவர் வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் சென்னையில். அவர் தான் கொண்டு வந்து இந்த ஜெயிலோ விட்டுருந்தார். க்ரீன் கலராக விட்டுருந்தார். நம்ம ஃபுல்லாக ரீபெயிண்ட் பண்ணி மெரூன் கலர் பண்ணியிருக்கோம். நான் உங்களுக்கு இப்போ வண்டி காமிக்க போகிறேன் எப்படி இருக்குதுன்னு. மறக்காமல் எப்பவும் போல் நம்ம டிஎம்எஃப் ஒரு லைக் ஒன்று, ஒரு கமெண்ட் ஒன்று. வேறு என்னங்க நம்ம டிஎம்எஃப் கிட்டே கேட்குறது. பிடிச்சிருந்ததுன்னா வண்டி சரி உங்களுக்கு காமிக்கிட்டுங்களா? பார்க்குறீங்களா? ரெடி? இதுதானுங்க எப்படி நிற்கிதுன்னு பாருங்க. மெரூன் கலர். சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லைங்க. முடிஞ்ச வரைக்கும் பண்ணணும் ஒர்க்கு. த ஹார்டஸ்ட் ஒர்க்கு சொல்லலாம். செஞ்சுட்டே தான் இருந்துங்க ஒர்க்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எத்தனை மாதம் செஞ்சுருப்பேன் இந்த வண்டி மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 4 மாதம் செஞ்சுருப்பேங்க. கிட்டத்தட்ட அண்ணன் 5 மாதமாக அதுக்கு முன்னாடியே கூட்டு பேசியிருந்தார். ஒரு 4 மாதமாக செஞ்ச ஒர்க்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். 3 மாதத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. சில பல ஜாமானங்கள் கிடைக்கலைங்க, அதனால தான் வண்டி லேட்டு. ஓகே, இனி அடுத்த லிஸ்ட்டில் என்னென்னு சொல்லியிருக்குங்களா உங்களுக்கு. ஃபுல் டிங்கரிங் பெயிண்டிங்கு, 2 முன்னாடி ஹெட்லைட்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்குதுங்க, ஃபாக் லாம்ப்ஸு, அதுக்கப்புறம் அந்த ஃப்ரண்ட் கேப்சர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்குதுங்க. அதுக்கப்புறம் அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா அந்த மெரூன் கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கோம், ரூஃபெல்லாம் பிளாக் பண்ணியிருக்கோம். அவரோட ஐடியா தான் இது. அதுக்கே நீங்கள் ஒரு கமெண்ட் தனியாக சொல்லிடலாம் சாருக்காக, நம்ம ஏசி சாருக்காக. அப்புறம் வீல் டிஸ்க் பெயிண்ட் பண்ணிட்டேங்க. ஆக்சுவலாக கப்பு வந்து ஒரிஜினல் கம்பெனிலேயே வாங்கி போட்டேங்க, ஷோரூம்லேயே. அதுக்கப்புறம் சன் ஃபிலிம், வின்ஷீல்ட் ஃபிலிம்ங்க. அப்புறம் சாவி மாற்றிட்டேங்க. நம்ம ஆக்சுவலி ஃப்ளிப் கீ போட்டோம், ஃப்ளிப் கீ. அடுத்தது அப்படியே வெளியே வந்து சன் ஃபிலிம்மு, வின்ஷீல்ட் ஃபிலிம் உங்களுக்கு சொல்லிட்டேன். வீல் கப்ஸு, பேக் ஸ்பாய்லர் போட்டிருக்குங்க. பேக்கில் வந்து பேக் ஸ்பாய்லர் போட்டிருக்குது. அப்புறம் அந்த ஜெயிலோங்கிற எம்பளம், அந்த மகேந்திராங்கிற எம்பளம், இதெல்லாம் மாற்றிருக்குதுங்க. அதுக்கப்புறம் டெய்லைட்ஸ் அதே தானுங்க, எல்லாமே க்ளீன் பண்ணிட்டோம் டெய்லைட்ஸு. அதுக்கப்புறம் இங்கே டீசலுங்கிற ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறோமா, இப்போ டோர் கார்டு ஒட்டி இருக்கிறோம். அவ்வளோதானுங்க. இனி அப்படியே உங்களுக்கு நான் உள்ளே காமிக்கிட்டுங்களா, என்னென்ன மாற்றிருக்குதுன்னு நான் உங்களுக்கு அப்படியே உள்ளே காமிக்கிறேங்க. அப்படியே உள்ள என்னெல்லாம் மாற்றிருக்கேன்னு அப்படியே பார்க்குறேங்க. நெயில் கார்டு ஒட்டியிருக்கேன், மறந்துட்டேன். அதுக்கப்புறம் லிஸ்ட்டு கையில் இருக்குது, ஏதாவது இது மறந்துட்டேனான்னு தெரியல.
ஸ்டேரிங் grip கவருங்க, சீட் கவர்ஸ் நம்மளுடைய ஃபேவரட் டேன், ஃபுல் மேட்டுங்க, நூடுல்ஸ் மேட்டு, கலர் சேஞ்ச் ஆகிற டேஷ் எல்இடிங்க. அப்புறம் இந்த ஏசி ப்ளோயர் மாதிரி இருக்கிறோம், இந்த பக்கம் அந்த பக்கம் சென்டர் ப்ளோயர் எல்லாமே பிடிச்சி போட்டிருக்குதுங்க. அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு சிஸ்டம், கீருக்கு வர்ற அந்த கவருங்க, இந்த ஹேண்ட் பிரேக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹேண்ட் ரெஸ்ட்டு, இதெல்லாம் இந்த பக்கம் மாற்றிருக்கோம். எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக சொல்லிட்டுங்களா என்னென்ன மாற்றிருக்குது அப்படின்னு. இருங்க சொல்லிடுறேன். லிஸ்ட்டு கையில் தான் இருக்குது. ஃபுல் டிங்கரிங் பெயிண்டிங்கு, சீட் கவரு, அந்த ஏசி ப்ளோயருங்க, அப்புறம் ஹேண்ட் ரெஸ்ட்டு, ஃபுல் மேட்டு, நூடுல்ஸ் மேட்டுங்க, அப்புறம் ரிமோட் கீ, அடுத்தது பார்த்திங்கன்னா அப் மாடுலேட்டர் போட்டிருக்குதுங்க. அந்த ரிமோட் லாக் பண்ணால் 4 விண்டோ மேலே ஏறுறது, டேஷ் எல்இடிங்க, வீல் கப்பு, ஹெட்லைட் 2ங்க, ஹெட்லைட் எல்இடி பண்ணியிருங்க, ஃபாக் லாம்ப்பு, சன் ஃபிலிமுங்க, நம்பர் பிளேட்டு, ஸ்பாய்லரு, அண்டர் கோட் பெயிண்ட்டுங்க, ஃப்ரண்ட்டு கிளாஸ் நியூ கரெக்ட், ஃப்ரண்ட்டு கிளாஸ் வேறு புதுசு போட்டிருக்குங்க. அதுக்கப்புறம் இன்டீரியர் பாலிஷுங்க, விண்ட்ஷீல்டு ஃபிலிம்மு, ஃபுல் ஆயில் சர்வீஸ் பண்ணியிருக்குதுங்க. செட்டு ப்ளஸ் கேமரா, டாப் எல்இடி, வைப்பர் பிளேட் 2 மாற்றிட்டேங்க. சாமி ஃபோட்டோ ஒன்று, டோரு ஒன்று, சாமி ஃபோட்டோவும் அந்த சென்ட் பாட்டில் ஒட்டணும். டோர் கார்டுங்க, ஸ்டேரிங் grip கவரு, பர்ஃப்யூமு, ஆம்ரெஸ்ட்டு, நெயில் ஸ்டிக்கர், ஃப்ரண்ட்டு பம்பர் கேப்சர், கிளச்சு சிலிண்டர்லாம் மாற்றிச்சுங்க. அப்புறம் அலைன்மெண்ட்டு, வீல் பேலன்ஸ், இவ்வளோ தான் பண்ணியிருக்குதுங்க. இதுதான் ஃபுல்லாக மாற்றினதுங்க. எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. டிஎம்எஃப் எப்படி இருக்குது வண்டி முடிஞ்ச வரைக்கும். எஸ், அடுத்த கேள்வி நீங்கள் நான் தானே கேட்க போகிறீங்க. டோட்டல் பட்ஜெட். எஸ், மறக்காமல் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ கொடுத்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை வந்துடும். நான் பட்ஜெட் சொல்லிடுறேன். கீழே மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், பண்ணிடுங்க. ஒரே நிமிஷங்க. ஏன்னா வண்டி ஓனர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சரி, முதல் முறையாக உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் அண்ணன் வந்து நான் உங்களை காமிக்கிறேன். அண்ணனை நான் தான் கம்பல் பண்ணி கூப்பிட்றேன். அண்ணன் இவர் தான் அண்ணன். அண்ணா வணக்கம். வணக்கம் அண்ணா. வண்டி எப்படி இருக்குதுங்கண்ணா? நான் எதிர்பார்த்த மாதிரியே வந்திருக்கு. சரிங்கண்ணா, ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு ஒர்க்கு வந்துட்டு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக. அண்ணா சாரிங்கண்ணா, கொஞ்சம் 4 மாதம் ஆகி போச்சு, வண்டி தான் லேட் ஆகி போச்சு. பரவாயில்ல, லேட் ஆனாலும் வந்துட்டு எனக்கு சாட்டிஸ்ஃபைட். அதாவது கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எனக்கு வந்துட்டு நல்லபடியாக பண்ணி கொடுத்துருக்கீங்க. சூப்பர்ண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ரொம்ப வேலையில் ஒரு குறையும் சொல்ல முடியாது. அவ்வளோ சொந்த வண்டி மாதிரி பொறுப்பு எடுத்து எங்கெங்கெல்லாம் குறைகள் இருக்கோ அங்கெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணி பொறுப்பாக பண்ணியிருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. எவ்வளோ ஹம்பிளாக இருக்கிறாரு பார்த்தீங்களா, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் சென்னை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க உண்மையாலுமே. அண்ணா வந்து அவ்வளோ ஹம்பிள் பர்சன். உங்களுக்கு கான்ஸ்டன்ட் டிஎம்எஃப் சந்தோஷங்களா? ரைட்டுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாங்க. மேக்ஸிமம் கார் ரிவ்யூ நிறைய கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக நான் போட்டுறேனுங்க. ஒவ்வொரு ரிவ்யூ கார் வர வர நான் உங்களுக்கு போட்டுடுறேன். அதுக்கிடையில் ஒர்க்குமே கொஞ்சம் ரொம்ப சிவியராக ஹெக்டிக் அப்படின்னா ஒரு ரொம்ப சிரமமான சூழ்நிலையில் ஒர்க் வந்து பண்ணிகிட்ருக்கேன்னு வச்சுக்கிங்களேன். கொஞ்சம் மைண்டு ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகி ரொம்ப டென்ஷன் ஆகிடுதுங்க. ஓடிட்டே இருக்கிறாங்களா, தூக்கம் கம்மியாகி போச்சுங்க. அதனால தான் சில பல வீடியோஸ்லாம் நிறைய எடுக்கவே முடியறது இல்லைங்க என்னால். அப்புறம் ரிவ்யூக்கும் வண்டி நம்ம கரெக்டாக அந்த மைண்ட் செட்டே கரெக்டாக வர மாட்டேங்குதுங்க. யார் வண்டி வச்சுருக்காங்க, எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு இதே வர்றதில்லைங்க இந்த ஓவர்லோடு ஒர்க்குனாலைங்க. அதனால் கூடி சீக்கிரம் வந்து உங்களுக்கு நான் ஒவ்வொரு ரிவ்யூ முடிஞ்ச வரைக்கும் என்னால் கொடுத்த ரொம்ப சாரிங்க டிஎம்எஃப். நிறைய கேட்டிருக்கிறீங்க, நிறைய பேர் கோவப்படுறீங்க. கண்டிப்பாக எம்எல் நீங்கள் தானே கோவப்படணும், வேறு யார் கோவப்பட முடியும்? கண்டிப்பாக நீங்கள் வந்து கோவப்படுங்க, தப்பு இல்லை. அதனால் வந்து கூடி சீக்கிரம் எல்லா ரிவ்யூ கொடுத்துட்றேன். தயவுசெஞ்சு கோவப்படாதீங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கொடுத்துட்றேனுங்க. அடுத்தது ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் டிஎம்எஃப். பாருங்கள் டிஎம்எஃப், என்ன பேசுனது இல்லை. ஓகே டிஎம்எஃப், கூடிய விரைவில் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம் டிஎம்எஃப். பாய்ங்க.